வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஸ்டார்ட்டரோட கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணுறது, அப்புறம் அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது, ஃபார்வேர்டுக்கும் ரிவர்ஸுக்கும் இன்டர்லாக் எப்படி கொடுக்கறது, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இந்த இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஒரு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஸ்டார்ட்டரோட கண்ட்ரோல் வயரிங் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுக்கலாம். இது கண்ட்ரோல் எம்சிபி, இது ஃபார்வர்ட் புஷ் பட்டன், இது ஆஃப் புஷ் பட்டன், இது ஃபார்வர்டுக்குள்ள கான்டாக்டரு, இது வந்து ஓவர்லோட் ரிலே, இது ரிவர்ஸ்க்குள்ள புஷ் பட்டன், ரிவர்ஸ்க்குள்ள கான்டாக்டர். நமக்கு ஓவர்லோட் ரிலே ஒன்று போதும். ஸோ ஒரு ரிலே அது ஃபார்வர்டுக்கும் ரிவர்ஸுக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு பவர் வயரிங் பண்ணும்போது அந்த வீடியோ போடும்போது நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு கண்ட்ரோல் வயரிங் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 230 வோல்ட் ஃபேஸு நியூட்ரல் இங்கே வந்திருக்கு. ஸோ அது கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்வேஸ் பண்ணுற மாதிரி எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம நியூட்ரலை கனெக்ட் பண்ணிட்டோம்னா நியூட்ரல் சைடு முடிஞ்சிடும். அடுத்து நம்ம ஃபேஸ் சைடு தான் அதோட வயரிங்கை வந்து நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து நியூட்ரல் எடுத்து எம்சிபியோட அவுட்புட் எடுத்து ரிவர்ஸ் கான்டாக்டரோட A2ல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு லூப் ஒயர் எடுத்து நேராக வந்து ஃபார்வர்ட் கான்டாக்டரில் A2 கொடுத்தேன். இப்போ நியூட்ரல் சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்வர்ட் சைடுக்கு ஒன் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எம்சிபியோட அவுட்புட்லேருந்து ஃபேஸ் எடுத்து ஓவர்லோட் ரிலேயில் என்சி கான்டாக்டாக கொடுத்துருக்கேன். எம்சிபியோட ஃபேஸ் எடுத்து ஓவர்லோட் ரிலேயில் என்சி கான்டாக்டில் ஒரு எண்டில் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்சி கான்டாக்டோட அடுத்த எண்டை எடுத்து நேராக வந்து ஆஃப் புஷ் பட்டன்லாம் கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆனாலும் ஓவர்லோட் ரிலேயில் சீரிஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும். ஏன்னா ஓவர்லோடடு ட்ரிப் ஆனால் அந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டோட ஃபேஸ் வந்து டோட்டலாக ஆஃப் ஆகணும். ஸோ என்சி வழியாக நம்ம கொடுத்தோம்னா மோட்டார் ஓவர்லோட் ஆனால் இது வந்து ட்ரிப் ஆயிரும். ஸோ என்சி வந்து என்னவோ ஆயிரும். நம்ம வந்து இதுக்கு தாண்டி ஃபேஸ் எங்கேயுமே போகாது. அது ஒரு ரீசன். அடுத்த அடுத்த இது நம்ம வந்து ஆஃப் புஷ் பட்டனோட அடுத்த எண்டை எடுத்து நம்ம நேராக ஃபார்வர்ட் புஷ் பட்டனோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். சரியா? ஃபார்வர்ட் புஷ் பட்டன் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இங்கேருந்து வரும், நேராக இங்கே வந்துடும். வந்துட்டு இங்கே என்சியாக இருக்கிறதுனால நேராக இங்கேருந்து இங்கே வந்துடும். இங்கே ஆஃப் புஷ் பட்டனுக்கு வந்துடும். ஆஃப் புஷ் பட்டன் என்சியாக இருக்கிறதுனால நேராக வந்து இங்கே வரைக்கும் வந்து நிற்கும் ஃபேஸு. ஓகேங்களா? இப்போ நியூட்ரல் ஆல்ரெடி போயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதான் முக்கியமானது. ஃபார்வர்ட் ரிவர்ஸில் இதான் முக்கியமான கனெக்ஷன். ஸோ இங்கே இருந்து ஃபார்வர்ட் புஷ் பட்டன்லேருந்து எடுத்து நேராக கொண்டு போய் ரிவர்ஸ் புஷ் பட்டனோட என்சி டெர்மினல் ஆட் அண்ட் பிளாக்ல வர்ற என்சி நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்டில் ஒரு எண்டை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இது ரொம்ப முக்கியமானது. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அது என்சியோட அடுத்த எண்டை எடுத்து நேராக வந்து ஃபார்வர்ட் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இங்கேருந்து வந்து இதில் சீரியஸ் ஆகி இங்கே ஆன் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும் இங்கேருந்து சப்ளை இங்கே வந்து இது ஆல்ரெடி என்சியாக இருக்குங்களா? இந்த என்சி இங்கே வழியாக வந்து நேராக இங்கே வந்துடும். இது ஒரு இன்டர்லாக் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இன்டர்லாக்னா ஒன்ஸ் நம்ம ஃபார்வர்ட் கமாண்ட் கொடுத்தோன்னா ரிவர்ஸ் கான்டாக்டர் பிக்கப் ஆகக்கூடாது. அதே மாதிரி ரிவர்ஸ் கமாண்ட் கொடுத்தோன்னா ஃபார்வர்ட் கான்டாக்ட் பிக்கப் ஆகக்கூடாது. இப்போ என்னென்னா இப்போ மோட்டர் வந்து ரிவர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இங்கேருந்து வரும், நேராக இங்கே வரும். இங்கே வந்து ரிவர்ஸ் கான்டாக்ட் பிக்கப்பாக இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த ஆட் ஆன் பிளாக்குங்கிறதுனால இது என்சி வந்து என்னவோ ஆயிருமா? ஸோ ஃபேஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரும். இதை தாண்டி இந்த கான்டாக்டரோட A1க்கு பவர் போகாது. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி இன்டர்லாக். ஃபார்வர்டு ஓடும்போது ரிவர்ஸ் ஓடக்கூடாது, ரிவர்ஸ் ஓடும்போது ஃபார்வர்டு ஓடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான இன்டர்லாக். அடுத்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஹோல்ட் ஆன் வேணும் இல்லையா? இப்போ நம்ம வந்து இந்த மொமெண்ட்ரி டைப் புஷ் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு ஹோல்ட் ஆன் வேணும். ஸோ நம்ம அடுத்த கனெக்ஷன் என்னென்னா இதில் இருந்து ஒரு NO எடுத்திருக்கேன். NOவை ஆன் புஷ் பட்டனுக்கு பேரலாக, அதாவது ஃபார்வர்ட் புஷ் பட்டனுக்கு பேரலாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம கையை எடுத்துட்டோம்னா இது வழியாக சப்ளை இந்த புஷ் பட்டன் பைபாஸ் ஆயிரும். இங்கேருந்து வந்து இந்த NCI NO இருந்து வந்து இது கான்டாக்டர் பிக்கப் ஆனிச்சுன்னா NCI இதுலேருந்து இங்கே வந்து சப்ளை இது வழியாக போய்
இது ஆல்ரெடி என்சியா இருக்கிறதுனால இங்கே வந்து கண்டினியூஸாக சப்ளை வந்து இங்கே இந்த ஆன் ஆன் புஷ் ஃபார்வர்ட் புஷ் பட்டனை பைபாஸ் பண்ணிடும். ஸோ இந்த காண்டாக்ட் மூலயமா கண்டினியூஸாக ஃபார்வர்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபார்வர்டு ஓடிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கொடுக்க போகிறோம். ரிவர்ஸ் வந்து அதே சேம் கனெக்ஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் புஷ் பட்டன்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துருக்கேன். நேராக கொண்டு போய் ரிவர்ஸ் புஷ் பட்டனில் ஒரு எண்ணில் கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்தது சேம் இன்டர்லாக்கு. ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஃபார்வர்டுக்குள்ளது ரிவர்ஸில் கொடுத்தோம். இப்போ ரிவர்ஸுக்குள்ள இன்டர்லாக்கு ஃபார்வர்டு கொடுக்குறோம். சிம்பிள் தான். இப்போ ரிவர்ஸுக்குள்ள இன்டர்லாக் நேராக கொண்டு வந்து ஃபார்வர்டில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா, இப்போ ஃபார்வர்ட்லேருந்து என்சியில் கனெக்ட் பண்ணிருக்கேன். சேம் அதே என்சியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அதோட அடுத்த எண்டை எடுத்து நேராக கொண்டு போய் ரிவர்ஸில் A1ல கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ரொம்ப சிம்பிளாக புரியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ரிவர்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஃபேஸ் வந்து இங்கே பார்த்தீங்க. இப்போ ரிவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்கிறேன். ஃபேஸ் இங்கேருந்து இங்கே வருதா? இது ஓவர்லோடில் என்சியாக இருக்குது. நேராக இங்கேருந்து வருது. இங்கே ஆஃப் வந்து அதுவும் என்சி தான். ஸோ ஃபேஸ் இங்கேருந்து இங்கே வந்துடும். நேராக இங்கே வந்துடும். இங்கே வரைக்கும் நிற்கும். இப்போ நீங்கள் ரிவர்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ரிவர்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? நேராக இங்கேருந்து ஃபேஸ் இதை தாண்டி இங்கே வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி என்சியாக இருக்கும். இப்போ ஃபார்வர்டு ஓடலன்னா அது என்சியாக இருக்கும். அப்போது என்சியாக இருக்கும்போது இங்கே நார்மலி க்ளோஸ் தானே. ஃபேஸ் இங்கேருந்து வந்து நேராக இங்கே வந்து நேராக இங்கே A1க்கு போயிடும். இப்போ என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரிவர்ஸ் கனெக்டர் பிக்கப் ஆயிரும். ரிவர்ஸ் கனெக்டர் பிக்கப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ நமக்கு வந்து அதே மாதிரி இது ஹோல்ட் ஆன் கொடுத்துடலாமா? இதுக்கு இதே மாதிரி ஹோல்ட் ஆன் தேவைப்படுது. அந்த ஹோல்ட் ஆனை கொடுத்துடலாம். ஹோல்ட் ஆன் கொடுத்துட்டு இப்போ ரிவர்ஸ் கனெக்டர் பிக்கப் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஓடிட்டு இருக்கும்போது இந்த என்சி வந்து என்ன ஆயிருமா? ஸோ இந்த என்சி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்? அது ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி இதிலேருந்து நம்ம ரிவர்ஸ் வந்து ரிவர்ஸ் ஓடும்போது ஃபார்வர்ட் ஓடக்கூடாதுங்கிறது இந்த என்சியை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான். இதிலேருந்து ஃபார்வர்டில் ஒரு என்சியை ரிவர்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ரிவர்ஸில் ஒரு என்சியை ஃபார்வர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வேறு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.